இன்றைய தலைப்பு மனமும் மேன்மையும். மனித இனம் தன் அறிவினாலும் அறிவியலாலும் பல அளப்பரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறது. அறிவியலின் வளர்ச்சியால் நேரத்தை சுருக்கிவிட்டோம், தூரத்தை சுருக்கிவிட்டோம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிந்து விட்டோம், வானை அளந்து விட்டோம், கடல் மீனையும் அளந்து விட்டோம். ஆனால் மனிதராக பிறந்தவர்களில் எத்தனை பேர் மனதை பற்றி அறிந்திருக்கின்றோம்? மனம் இல்லாத மனிதனும் இல்லை, மனதை தெளிவாக உணர்ந்த மனிதனும் இல்லை என்பார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். மனநல மருத்துவர்கள் கூட மனதை பற்றி இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு மனிதன் மனதை பற்றி எந்த அளவு தெரிந்து வைத்திருக்கிறானோ அந்த அளவுதான் அவன் வாழ்வும் ஆற்றலும் மேன்மையும் அடையும். அப்படிப்பட்ட மனம் என்பது என்ன, எங்கே, எப்படி இருக்கிறது, அதன் ஆற்றல் என்ன என்பதை அதனை உணர்ந்த ஞானிகளின் வழியில் காண்போம். இறைநிலைதான் விண் சுழற்சியில் வெண்காந்தமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இறைநிலைதான் உடலிலே இயங்கும் போது உயிராக, அதாவது உயிர்காந்தமாக, உயிர்காந்தம்தான் ஜீவகாந்தம் என்கின்றோம், அந்த ஜீவகாந்தமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உயிர்தான் நம் 5 புலன்களின் வழியாக செல்லும் பொழுது மனமாக இயங்குகிறது. ஆக இறைநிலை என்ற மாபெரும் சக்திதான் மனிதரில் மனமாக இருக்கிறது. இதைத்தான் சான்றோர்கள் அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் என்றார்கள். இந்த மன இயக்கத்தில் தான் எண்ணங்கள் உண்டாகி அது சொல்லாகி செயலாக வடிவம் பெறுகின்றன. ஆக நமக்கு ஏற்படுகின்ற நன்மை தீமை, உயர்வு தாழ்வு, இன்பம் துன்பம் எல்லாவற்றுக்குமே நம்முடைய மனமும் எண்ணங்களும் தான் காரணம். அதனால்தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்கிறது நமது புறநானூறு. இந்த மாபெரும் தத்துவத்தை கவியரசர் கண்ணதாசன் கூட எளிமையாக தன் பாடலில் சொல்லியிருக்கிறார். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, அதை உணர்ந்து கொண்டால் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா. அவர்தான் இன்னொரு பாடலில் மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்கின்றார். ஆக எல்லாமே மனம்தான், எல்லாமே மனதால்தான், இறைநிலையே மனம்தான். இதைத்தான் நமது சித்தர்கள் கோவிலாய் குளங்களாய் குழாவிடும் குழாமரே, கோவிலும் உம்முள்ளே குளங்களும் உம்முள்ளே, உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம், கள்ளப் புலனைந்தும் காளாமணி விளக்கே என்றெல்லாம் கூறுகின்றார்கள். இதை நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தம்முடைய பாடலில் அழகாக விளக்குகின்றார். மனம் புலன் உணர்வில் மயங்கிட மாயையாம், மனம் உயிர் வெளியினில் மருவித் தோய்ந்திட, மனம் விரிந்தறிவிடும் மாப்பதம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. மனம் மாயம் என்பார்கள் மனநிலை மாற்றத்தை, மனம் மாய்வதே இல்லை, மனம் மெய்ப்பொருளாகி மனமே அறிவாகி மறுபிறப்பு எய்திடும், மனம் அறிவான பின் மரணமிலா நிலை. மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனமதை உயர்த்தினால் மட்டிலா இன்பமாம். மனதிலே உள எல்லாம் மற்றெங்கு தேடுவீர், மனதிலே உள எல்லாம் மற்றெங்கு தேடுவீர் என்கிறார். இன்பமும் அமைதியும் மனதிற்குள்ளிருந்துதான் வரவேண்டும். மனம் இல்லையேல் இன்பம் துன்பம் இல்லை. நேற்று இன்று நன்மை தீமை சிறிது பெரிது இவை எதுவுமே இல்லை. பிரபஞ்சம் பெரிதுதான் என்றாலும் மனம் இல்லையேல் பிரபஞ்சத்தை அறிந்து கொள்ள முடியாது. எல்லாம் வல்ல தெய்வநிலை மிக பெரியது, அகண்டாகாரமானது என்றாலும் மனதை கொண்டுதானே அதை அறிந்து கொள்ள முடியும். மனித மனதின் மூலமே உயிரை, உடலை, மனதை எல்லாம் வல்ல தெய்வ நிலையை உணர்ந்து கொள்ள இயலும். அந்த அறிவையே நாம் 6வது அறிவு என்கின்றோம். அந்த 6வது அறிவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? மனதை எப்படி பயன்படுத்த வேண்டும்? நாட்டில் வீதிக்கு வீதி மருந்து கடைகள் மலிந்து கிடக்கின்றன. மருந்து கடைகளில் உள்ள மருந்துகளை பார்க்கும்போது இத்தனை மருந்துகளா என்பதை விட இத்தனை நோய்களா என்றல்லவா என்ன தோன்றுகிறது? இந்த உலகில் பெரும்பான்மையான நோய்கள் மனதினால் வருபவை என்று உளவியலாளர்கள் கூறுகின்றனர். ஆரோக்கியமாக உள்ள ஒருவரிடம் அவருக்கு இந்த நோய் இருக்கிறது என்று மனதால் நம்ப வைத்துவிட்டால் அவருடைய உடல் தானாக அந்த நோயை உருவாக்கிவிடும் என்றும் உளவியல் ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. ஒரு கைதிக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அங்குள்ள விஞ்ஞானிகள் எப்படியும் இந்த கைதி இறக்கத்தான் போகிறார்,
அதனால் இந்த கைதியை தங்களுடைய ஆராய்ச்சி பரிசோதனைக்கு பயன்படுத்த நினைத்து அதற்காக அனுமதியும் பெறுகிறார்கள். அதன்படி அந்த கைதி தூக்கிலிடுவதற்கு பதில் விஷப்பாம்பை கடிக்க வைத்து கொல்லப்படுவார் என்று அறிவிக்கப்படுகிறது. அந்த கைதியின் முன்னால் ஒரு விஷப்பாம்பு கொண்டு வந்து வைக்கிறார்கள். பிறகு அந்த கைதியின் கண்களை கட்டிவிடுகின்றனர். இப்போது பாம்பின் வாயை கட்டிவிட்டு அந்த பாம்பை கைதியின் உடல் மேல் ஊறுவது போல அவரை உணரச் செய்கின்றனர். பிறகு 2 சிறிய ஊசிகளால் பாம்பு கொத்துவது போல அவர் உடலில் குத்தச் செய்கின்றனர். பாம்பு கடிக்கவே இல்லை. ஆனால் அந்த கைதி 2 நிமிடங்களில் துடிதுடித்து இறந்து போகிறார். அந்த உடலை ஆய்வாளர்கள் பிரேத பரிசோதனை செய்கின்றனர். ஆச்சரியம் என்னவென்றால், சோதனையில் கைதியின் உடலில் பாம்பு விஷத்தை ஒத்த வேறு விஷம் இருந்தது தெரிய வருகிறது. இந்த கைதியின் மரணத்திற்கு என்ன காரணம்? பாம்பு கடிக்காமல் உடலில் விஷம் எப்படி வந்தது? ஆம், அந்த விஷம் மன அதிர்ச்சியின் காரணமாக மனதின் தூண்டலால் உடல் உருவாக்கி கொண்டது. நம் மனதில் பல எண்ணங்கள் தோன்றுகிறது. அப்படி தோன்றும் எண்ணங்களால் நம் உடலில் நேர்மறை அல்லது எதிர்மறை சக்திகள் உருவாகின்றன. நல்ல எண்ணங்கள் நேர்மறை சக்திகளையும் தீய எண்ணங்கள் எதிர்மறை சக்திகளையும் உருவாக்குகிறது. அதன்படி நம் உடல் ஹார்மோன்களை உருவாக்குகிறது. 90% நோய்களுக்கான மூல காரணம் எதிர்மறை எண்ணங்களால் உருவாகும் நோய் எதிர்ப்பு குறைதல்தான். நேர்மறை எண்ணங்கள் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும். அதனால் மனதை செம்மைப்படுத்தி மனநலம் காத்து, உடல்நலம் காத்து, சமுதாய நலம் காத்து வாழ்வில் மேன்மையடைவோம் என்ற இந்த எளிய சிந்தனையோடு இன்றைய பகுதியை நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன்.